வணக்கம் மக்களே, நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. உலகில் ரொம்ப பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டால் சில வருடங்கள் முன்பு வரை நம்ம மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நிலைமையே வேறு. அவரை பின்னுக்கு தள்ளிட்டு நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கிறது நம்ம டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ட்விட்டர் போன்ற உலகின் பெரிய நிறுவனங்களில் உரிமையாளரான எலான் மஸ்க் தாங்க. இவருடைய சொத்து மதிப்பு $240 பில்லியன் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, உலகத்திலேயே 5 விலை உயர்ந்த அதாவது காஸ்ட்லியான விஷயங்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வர்றது ஐஎஸ்எஸ்ன்னு சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தாங்க. இதுதான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. 1998ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி ஏறக்குறைய 26 வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய மதிப்பு $150 பில்லியன். அதாவது இந்திய மதிப்பில் ஏறக்குறைய 12 லட்சம் கோடிகளை தாண்டும். அப்பா, கேட்குறவே பிரமிப்பாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி சுப்ரீம் யாட்ச். இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா $4.8 பில்லியன். யாட்ச்னா என்னமோ எதுவும் நினச்சிடாதீங்க, சொகுசு படகை தான் ஆங்கிலத்தில் யாட்ச்ன்னு சொல்கிறாங்க. இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய யாட்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அனாடம்பரமான அனைத்து வசதிகளும் கொண்ட சொகுசு படகு. இதை டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். அப்படி பார்த்து உள்ள ஒவ்வொரு பகுதியாக செதுக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. தங்கம், பிளாட்டினம் கொண்டு சில உள்பகுதிகளை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் இது இவ்வளோ காஸ்ட்லி. இது மலேசியா சேர்ந்த பணக்காரர் ராபர்ட் ஹூக்குன்றவர் வாங்கியிருக்கிறதா சொன்னாலும் அதை பற்றின முழுமையான தகவல் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியல. அதுக்கப்புறம் 3வது காஸ்ட்லியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புன்றது. இதோட மதிப்பு $2.1 பில்லியன். 1990 விண்வெளி ஆராய்ச்சிக்காக ஏவப்பட்டது தான். இது ஏறக்குறைய 33 ஆண்டுகளாக தன்னோட ஆராய்ச்சியை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதோட ஆயுள் காலம் இன்னும் 16 வருஷம் சொல்றாங்க. அதுவரையும் அது சிறப்பாக செயல்பட்டு தகவல்கள் அனுப்பும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்டிலா. இது அனைவரும் கேள்விப்பட்ட விஷயம் தாங்க. இதில் நம்ம கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது உலகின் பெரிய பணக்காரர்கள் ஒருவரான நம்ம ரிலையன்ஸ் குரூப் ஓனர் முகேஷ் அம்பானி தாங்க. இந்த ஆன்டிலான்றது 27 மாடி கட்டடத்தில் கொண்டது. இந்த பில்டிங்கோட டாப்பில் ஒரே நேரத்தில் 3 ஹெலிகாப்டர்களை நிறுத்த முடியும். அப்படின்னா அதோட இடம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களேன். இதில் 9 லிஃப்ட்டுகள், 50 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய தேட்ரு, நிறைய மால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நீச்சல் குளங்கள். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வசதிகள்லாம் தேவையோ அது அத்தனையும் இந்த ஒரே குடியிருப்பில் இருக்குங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆடம்பர மாளிகையாக இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5வது இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோஹினூர் வைரம் தாங்க. இதோட மதிப்பு $591 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் இது இந்தியாவிலிருந்து எடுத்து செல்லப்பட்டது. இப்போது லண்டனில் இருக்குது. இதோட மதிப்பு $591 மில்லியன் சொன்னாலும் இது உத்தேச கணக்கு தாங்க. இதோட உண்மையான மதிப்பு பல பில்லியன்களை தாண்டும் அப்படின்னு ஒரு கருத்தும் அடிபடுது. உலகத்திலேயே காஸ்ட்லியான டாப்ல இருக்கக்கூடிய 5 விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. Please subscribe, like, comment and share. Thank you.